Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஏப்ரல் மந்த்துக்குரிய weight loss challenge தாங்க. Are you ready அப்படின்னு நான் தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன். எல்லாரும் ரெடியா இருப்பீங்க. யாரெல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். எல்லாருமே தாங்க weight loss பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது PCOD, PCOS குணமாகணும்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் தைராய்டு குணமாகணும், நம்மளுக்கு சுகரோ பிபியோ எல்லாமே நார்மலுக்கு வரணும், ஒரு ஹெல்த்தியான லைஃப் ரன் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு சேலஞ்ச் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் தான். அதே நேரத்தில் டீனேஜுக்கு தனியாக ஒரு டயட் சொல்லுங்கள். டீனேஜுக்கு தனியாக ஒரு டயட் என்னங்க, தனியாக ஒரு 4-5 வீடியோவே போட்டுடலாம். பட் ஆனால் ஏப்ரல் மந்த்தில் எல்லாருமே நம்ம டயட் ஃபாலோ பண்ணி எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம சரி பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் ஃபாலோ பண்ணுறதுக்கு தாங்க நிதிஷ் ஃபேமிலியோட முக்கியமான வெயிட் லாஸ் சேலஞ்சுனே சொல்லலாங்க. சரி வாங்க, என்ன சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மந்த் டயட் சார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்ச் மந்தில் வந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்கங்க. நிறைய பேர் வந்து என்னோடய வெயிட் லாஸ் வீடியோ கீழே நான் ரிசல்ட் வீடியோக்கில் வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சின்ன வயசுலேருந்து 60 வயசு 70 வயசு 55 வயசு எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது, எனக்கு வந்து க்யூர் ஆகிடுச்சு, நான் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு எல்லா விதமான ஒரு சந்தோஷமாக நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபர். நான் இந்த வீடியோவில் பேசும்போது எல்லாத்தையும் சைடில் வந்து போடுறேன். முடிஞ்ச அளவு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன். ஒரு சில இது கவர் பண்ணல அப்படின்னா தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்த தடவை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கவர் பண்ணிடுறேன். இப்போ வாங்க ஏப்ரல் மந்த் டயட்டை பற்றி நம்ம பேசலாம். PCODனாலும் சரி தைராய்டுனாலும் சரி ஒரு சேலஞ்ச் மூலியமாக 1 மாதமோ இல்லை 2 மாதத்துலேயும் நம்ம க்யூர் பண்ண முடியாது. ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, அது வந்து தைராய்டும் எடுத்துக்கோங்களேன். ஸ்டார்டிங் லெவலில் இருக்கவங்களுக்கு 1 மாதம் மல்லி வாட்டர் குடிச்சாலுமே அக்கா எனக்கு வந்து நார்மல் லெவலுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது நீங்கள் தைராய்டு டேப்லெட் ரொம்ப வருஷமாக எடுக்கிறீங்க அப்படின்ற போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்யூர் ஆகும். 1 இயர் ஆகலாம், 2 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மாற்றுறது அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. மெயினாக என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் வந்து ஹெல்த்தியாக எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் நான் வந்து வைக்க முடியும். நான் கல்லாதாங்க இருக்க முடியும், அதாவது புள்ளி தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே ரோடு போடுறது உங்கள் வேலைங்க. அந்த சக்ஸஸ் பார்க்குறதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போயுமே நான் வந்து எல்லா டயட்லேயும் ஒரு 5 விஷயம் மெயினான விஷயம் சொல்லுவேன். செல்ஃப் மோட்டிவேஷன், நம்மளுக்குள்ளே ஒரு வெறியை கொண்டு வாங்க. 2-3 நாள் தான் ஃபாலோ பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, எதையா சாப்பிட்றேன் அப்படின்றீங்க. நீங்கள் சாப்பிட்றது திடீர்னு எடுத்தனையுமே ஒரு அரைக்குறையாக ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிடும் போது கிரேவிங்ஸ் அதிகமாகும், தேவையில்லாமல் எடுக்க தான் செய்வீங்க. நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எடுத்தனையுமே ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடாதீங்க. ஸோ நம்மளுக்குள்ளே இருக்க செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்குள்ளே ஒரு வெறியை கொண்டு வந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால் அது வந்து 1 இயருக்கு லாங்காக ஃபாலோ பண்ணவும் முடியும். என்னால் அதுதான் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. ஒரு சக்ஸஸும் என்னால் இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது. 2வது விஷயம் ஆழ்ந்த தூக்கம். குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்கணும், அதிகமாக ஒரு 8 மணி நேரம், அதுக்கு மேலே தூங்கிடாதீங்க. வெயில் காலத்தில் சூரிய பகவானே நம்மளை 5 மணிக்கு எழுப்பி விட்டுறாரு, கழுத்து சுற்றி வேர்த்துருது. இந்த சமயத்தில் வாக்கிங் அப்படின்றது சூப்பராக இருக்கும். காலையில் எந்திரிச்சும் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ வெயில் காலத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், பட் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா டயர்ட் ஆயிடுவீங்க, பாடி டயர்ட் ஆகிடும், உங்கள் மைண்டும் டயர்ட் ஆகிடும். அதே நேரத்தில் இந்த வெயில் காலத்தில் சம்மரில் தண்ணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்டில் நார்மலாகவே தண்ணி சத்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா உடம்பு சூடு ஏறிடும், பித்தம் அதிகமாகிடும் அப்படின்பாங்க. சூடு ஏறிட்டாலே நம்மளுக்கு வந்து ஹீட் பாடி ஆகிடும், தேவையில்லாமல் ஹேர் ஃபால் ஆகும், ரொம்ப நம்ம வந்து டயர்ட் ஆயிடுவோம். அதுவும் இந்த சம்மருக்கு சொல்லவே வேணாம். 20 கிலோ இருக்கவங்க 1 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கணும். ஸோ உங்களோட வெயிட் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெய்லி தண்ணி எடுக்கணும். அந்த எடுக்கிற தண்ணி அப்படின்றது டீடாக்ஸ் வாட்டராக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தண்ணியில் வந்து வெந்தயம், சீரகம், சோம்பு 3 ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு எலுமிச்சம்பழம் இல்லை வாட்டர்மெலன் அந்த மாதிரி பல துண்டுகளை ஒரு 4 லிட்டர் தண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த துண்டுகளை போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து பாருங்களேன். தண்ணி தாகமும் அடங்கும். இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி சொன்னோம், ஆனால் பானை மாதிரி வயிறு வந்துடும், அப்படியே வயிறு வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தொண்டை மட்டும் அந்த தாகம் வந்து அடங்கவே அடங்காது. அதுக்கு வந்து இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற எல்லா வீடியோவுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக லிங்க்கு கொடுத்துறேன், போய் தயவு செய்து எல்லோரும் பாருங்கள். திருப்பி என்கிட்ட வந்து ஒன்றா லிங்க்கு கொடுங்கக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நான் மெசேஜுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறதே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஆயிடுது. இதில் நான் ஒவ்வொரு லிங்காக தேடி தேடி கொடுக்க. அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ஜூஸும் அதிகமாக எடுத்துக்கலாம், பழங்கள் ஜூஸும் எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் சுகர் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணாதீங்க.
ஸோ 4வது விஷயம் அப்படின்றது டயட். நம்ம உணவு முறைகள். டயட் மூலியமாகவே வந்து நம்ம உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியுங்க. உணவு மூலிமா மட்டும்தான் நம்மளோட வியாதிகளை சரி பண்ண முடியும். இந்த வந்து நம்ம டயட்டுக்குரிய டயட் சார்ட், இந்த வீக்குக்குரிய டயட் சார்ட் அப்படின்ற போது எப்பயும் போல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டயட் சார்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டயட் சார்ட்டில் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்ற போது ஏற்கனவே பழைய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி எனக்கு போர் அடிக்கி அப்படின்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டயட் சார்ட் இருக்கும், நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக கவனிங்க, ஏன்னா திரும்பி திரும்பி உங்களுக்கு சந்தேகங்கள் நிறையா வரும். ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்றது நான் அஞ்சு விதமாக வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று சுரைக்காய் வெண்பூசணி போட்டிருக்கேன். நீங்கள் சுரைக்காய் வெண்பூசணி கூட நீங்கள் வாரத்தில் 3 நாள் ட்ரை பண்ணி பண்ணலாம். இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாமே இந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் சுரைக்காயும் வெண்பூசணியும் எடுத்துக்கலாம். அப்படி சுரைக்காய் வெண்பூசணி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, எனக்கு எடுத்தால் கோல்டு ஆகுது சேரலை அப்படின்னு நினைக்கிறவங்க கொள்ளு மல்லி இது 50 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெந்தயம் சீரகம் சோம்பு இந்த 3 25 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு அதை காலையில் கூட நீங்கள் ஃபேட் கட்டர் ட்ரிங்காக எடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கொள்ளு சூடாகுது, இந்த ட்ரிங்க் வந்து எனக்கு உடம்பு இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப சூடேறுதுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க கோகோனட் மில்க் கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதம் ஃபுல்லாக ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் கோகோனட் மில்க் கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பால் அப்படின்றது ஒரு குட் ஃபேக்ட்டுங்க. நம்ம பேட் ஃபேக்டை குறைக்கிறதுக்கும் சரி, நம்மளோட லிவர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒழுங்காக நடக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இல்லை இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக நான் வந்து வருஷம் காலங்காலமாக ஃபாலோ பண்ணுறது நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நான் ஜூஸாக எடுத்து வச்சுக்குவேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் காலையில் வந்து ஒரு 1/4 டம்ளர்னா 3/4 டம்ளர் வெந்நி தண்ணி யூஸ் பண்ணி எலுமிச்சம்பழம் சாறு போட்டு அது ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்காக எடுக்கலாம். இல்லை இதெல்லாம் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னா டெய்லி ஒரு பழங்களை ஜூஸாக போட்டு எடுத்துக்கலாம். சம்மரில் இந்த 5 விதமான ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கும் ஒரு வாரத்துக்கு ஒன்றுன்னு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு நாள் கூட ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒன்று சுரைக்காய் எடுத்திங்கன்னா ஒரு மாதம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால தப்பே கிடையாது. ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்னா டேரெக்டாக போய் நம்ம ஃபேக்டை வந்து கரைச்சிருமான்னு கேட்டால் கிடையாதுங்க. என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ரிவரோட ஃபங்க்ஷனையும் சரி குடலோட ஃபங்க்ஷனையும் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இயங்க வைக்கிறது தான் இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க். காலையில் உங்கள் லிவர் அப்படின்றது உங்கள் மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானம் பண்ணி நம்ம உடம்புக்கு சத்தாக வரும். அதுதாங்க ராத்திரிக்கு மேலே நம்மளோட லிவர் அப்படின்றது, அதாவது நம்மளோட மிஷினை அரைக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாயிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ வந்து ஃபுட்டை நம்ம கம்மியாக எடுக்கணும். எல்லாமே வெயிட் லாஸில் தெரிஞ்சு பண்ணுங்கள், வெயிட் லாஸ் சக்ஸஸ் பார்க்கலாம். ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்து ஒரு 1/2 hour கழித்து டைமிங் அப்படின்றது உங்களோட டைமிங் கன்வெர்ட் பண்ணி தான். பட் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 hour to 45 minutes கழித்து அடுத்து காலை உணவு எடுத்துக்கோங்க. காலை உணவு கண்டிஷன் என்னென்னா தூங்கி எந்திரிச்சு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட காலை உணவு நீங்கள் எடுத்து ஆகணும். கண்டிப்பாக டைமிங்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நைட் ஷிஃப்ட் போகிறவங்க பகலில் ஃபுல்லாக தூங்குனீங்கன்னா ராத்திரிக்கு நீங்கள் போகும்போது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகலாம். ஒர்க்கிங் பீப்புளும் அதே தான் கண்டிஷன். ஸோ மண்டே அப்படின்றது நான் சிறுதானியம் இட்லி போட்டிருக்கேன் வித் சாம்பார் இல்லைன்னா க்ரீன் சட்னி எடுத்துக்கோங்க. சாம்பார் எடுக்கும்போது காய்கள் அதிகமாக இருக்கணும், குழம்பு கம்மியாக எடுத்துக்கோங்க. அதை விட எனக்கு பசி தாங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க 3 இட்லி எடுக்கிற இடத்துல நான் 4 இட்லி எடுத்துக்கிட்டேங்க்கா அப்படின்னும் போது நீங்கள் க்ரீன் சட்னி எடுத்துக்கோங்க. ஏன்னா புதினா சட்னியில் வந்து கலோரி கம்மி, அப்போ ஒரு இட்லி நம்ம கூட எடுத்துக்கலாம். இதுதான் கொஞ்சம் டெக்னிக் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்ட ஃபில்லிங்கும் இருக்கும். லஞ்ச் அப்படின்ற போது ரைஸ் அப்படின்றது எப்போவுமே 100 கிராம் தான் எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் சின்ன கப்புக்கு 1 கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா அந்த கப்புக்கு 3 கப்பு காய்கள் எடுக்கணும். வேக வச்ச முட்டைகள் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு 1 எடுத்துக்கலாம். ஃபுல் எக். நைட்டுக்கு அப்படின்ற போது நான் இன்றைக்கி சிறுதானியத்தில் குதிரைவாளி இட்லி காலையில் செஞ்சேன்னா அதே மாவு தான் இருக்கும். அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன், வெளியவே வச்சுட்டு அன்றைக்கி ராத்திரியே தோசை சுட்டுக்குவேன். ஸோ ஒரு நாள் காலையில் சிறுதானிய இட்லி எடுத்திங்கன்னா ராத்திரிக்கு வந்து சிறுதானிய தோசை எடுத்துக்கோங்க. காலையிலேயே நான் மில்லட் எடுத்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மத்தியானம் என்ன பண்ணுங்கள், ரைஸை எடுக்காமல் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வெறும் காய்கள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். செகண்ட் டே பச்சை பயிறு முளை கட்டி சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் ரிச்சான உணவுகள் தான் நம்ம மார்னிங்கில் எடுக்கணும். மத்தியானன்ற போது நீங்கள் வந்து காய்கள் ப்ளஸ் ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை மில்லட் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ப்ரௌன் ரைஸ் சிகப்பரிசி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ராத்திரிக்கு அப்படின்ற போது சப்பாத்தி எடுத்துக்கலாம். அப்படி சப்பாத்தின்ற போது கோதுமை மாவு எடுத்துக்கலாம், ராகி கம்பு வெள்ளை சோளம் இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்கலாம். அந்த சப்பாத்தி எடுக்கும்போது சைடிஷ் வந்து க்ரீன் சட்னி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மத்தியானம் செஞ்ச காய்கள் மீதம் இருந்தால் காய்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இப்போ தான் வெயிட் லாஸ் இறங்குறீங்க அப்படின்றவங்க ஏற்கனவே சாப்பிட்ட அளவோட கம்மியாக சாப்பிடணும். அதுக்கு நான் ஒரே அடியாடியாக ரொம்ப கம்மியாக சாப்பிடாதீங்க. 3வது நாள் நான் ஏற்கனவே வந்து பன்னீர் சாலட் போட்டிருக்கேன், பன்னீர் சாலட் சாப்பிட்லாம். ஆனால் PCOD தைராய்டு இருக்கவங்க பன்னீர் சாலட் சாப்பிடக்கூடாது. அவங்க வந்து வேர்க்கல்லையை வந்து ஊற வச்சு வேக வச்சுட்டு அதை வந்து நீங்கள் பன்னீர் சாலட் மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். வேர்க்கடலை சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க.
மத்தியானத்துக்கு எப்பயும் போல் ரைஸ், ஒரு நாள் வந்து ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு நாள் ரைஸ் எடுக்காமல் காய்கள் அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ராத்திரிக்கு அப்படின்றவங்க வெயிட் லாஸில் எனக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்றவங்க 2 ஆம்லெட் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு குடைமிளகாய் போட்டு 2 முட்டை போட்டு ஆம்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எனக்கு வந்து ராத்திரிக்கு ஆம்லெட் சேராது அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் ப்ரோட்டீன் ரிச் தான். அந்த கடலை மாவில் நீங்கள் வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், கேரட் இந்த மாதிரி போட்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் 7 வகையான தோசைகள் வீடியோ அப்படின்ட்டு. அதை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி கண்டிப்பாக தோசையில் எண்ணெய் ஊற்றக்கூடாது, 1 or 2 தான் இருக்கணும். உங்கள் கலோரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தோசைகளை எடுத்துக்கோங்க. வெயிட் பார்த்து ரொம்ப முக்கியம் அது. 4th டே வாட்டர் ஃபாஸ்டிங். ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுறவங்க வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்றது காலையில் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாயந்தரம் சாப்பிடாம ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி எடுத்ததுமே 3 வேளை சாப்பிடாமல் இருக்காதீங்க, ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். காலையில் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்துட்டு மத்தியானமோ ராத்திரியோ சாப்பாடு சாப்பிட்றீங்க, அது வந்து பேட் ஹேபிட். அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. காலையில் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு மத்தியானமோ ராத்திரியும் சாப்பாடு சாப்பிடாம பழங்கள் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஏன் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுக்கணும், ஏன் பழங்கள் மட்டும் எடுக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக என்னோட 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் சொல்லியிருக்கேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக புரியும். கண்டிப்பாக நீங்களே வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. 5th டே மார்னிங்கில் வந்து கூழ் போட்டிருக்கேன். கம்பு, ராகி, உளுந்து எந்த கூழ்னாலும் நீங்கள் ஒரு கூழ் எடுத்துக்கலாம். அது கூட மோர் சேர்த்துக்கோங்க, வித்து காய்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நைட்டுக்கு அப்படின்ற போது நீங்கள் பயிர் வகைகளை வேக வச்சு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சாலட் அப்படின்றது உங்களுக்கு நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பயிர் வகைகளை ராத்திரி எடுக்கும்போது பயிர் வகைகளை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. முளைக்கட்டினது சாயந்தரத்துக்கு எடுக்க வேண்டாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது மட்டும் முளைக்கட்டின பயிர்களை சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க. 6th டே மார்னிங்கில் ஃப்ரூட்ஸ் ஒன்லி எடுத்துக்கோங்க. இந்த சீசனுக்கு வாட்டர்மெலன் அதிகமாக கிடைக்குது. என்னென்ன பழங்கள் உங்கள் வீட்டு பக்கம் சீப்பாக கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் மார்னிங் டிஃபனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 6th டே நைட்டு டின்னருக்கு பச்சைப்பயிறு தோசை எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பச்சைப்பயிறு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று கம்பு தோசை எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ராகி தோசை எடுக்கலாம். தயவுசெய்து வெயிட் லாஸில் முடிஞ்ச அளவுக்கு கம்பு, ராகி, பச்சைப்பயிறு இந்த 3 அதிகமாக சேருங்க. ஏன்னா அது வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையும் கொடுக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக கிறுகிறுன்னு தலை சுற்றுறது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் கிறுகிறுன்னு கீழே உழுகிறது, வாமிட்டிங் சென்ஸ் வர்றது, அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகுவீங்க. அதுக்கு இந்த மாதிரி கம்பு, ராகி, கேப்பை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமனே ஒயிட் ரைஸ் எடுக்கிறதா மட்டும் நம்மளுக்கு காப்ஸ் எனர்ஜி வந்துடாது. ஸ்ப்ரவுட்ஸும் அதிகமாக எடுத்துக்கோங்க. மார்னிங்கில் ப்ரோட்டீன் ரிச்சாக எடுக்கணும், மத்தியானம் எல்லா விதமான சத்துக்களும் சேர்த்து எடுக்கணும், ராத்திரிக்கு ஃபைபர் கண்டனோடு எடுக்கணும். 7th டே மார்னிங் அப்படின்றது வேக வச்ச முட்டையை எடுத்துக்கோங்க. அப்படின்ற போது வெள்ளைக்கரு மட்டும் ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா 3 வெள்ளைக்கரு இல்லைன்னா ஒரு ஃபுல் வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம். இது கேர்ள்ஸுக்கு. பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 4 வேக வச்ச முட்டை வெள்ளைக்கருவும் ஒரு ஃபுல் முட்டையும் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி நான் முட்டை சாப்பிட மாட்டேன், எனக்கு PCOD தைராய்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முட்டை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றவங்க வேர்க்கல்லையே ஊற வச்சு வேக வச்சு அந்த சாலட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சும்மா எனக்கு வேர்க்கல்லை எடுக்கிறது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னா கருப்பு சுண்டல், காராமணி அந்த மாதிரி பயிர் வகைகளை எடுத்துக்கலாம். 7ஆம் நாள் ராத்திரி ஃப்ரூட்ஸ் ஒன்லி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் எடுத்துக்கிறது, வாட்டர்மெலன் எடுத்துக்கிறது. வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க பழங்களை இந்த வெயில் காலத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டயட்டுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பாடு கம்மியாக எடுக்கும்போது வயிறு கடப்படான்னு சவுண்டு கேட்கும், ராத்திரிக்கு சரியாக தூக்கம் வராது, எக்ஸசைஸ் பண்ணும்போது கிறுகிறுன்னு தள்ளும், வீட்டில் நடக்கும்போதே கிறுகிறுன்னு தள்ளி விழுகும், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் திட்ட தான் செய்வாங்க. ஆனால் நம்ம தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணணும். நான் பண்ணுற டயட், நம்ம ஃபாலோ பண்ணுற லைஃப் ஸ்டைல் அப்படின்றது பேலன்ஸ்டு டயட் தான், லோ கார்ப்ஸு கிடையாது. நீங்கள் லோ கார்ப்ஸ் அப்படின்னாலே சப்பாத்தி, ரைஸு அதுதான் எனர்ஜி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. கம்பு, ராகி, பச்சைப்பயிறு இந்த மாதிரி சிறுதானியங்கள் இதில் தான் வந்து எனர்ஜி வந்து அதை விட இதில் தான் அதிகம். இன்னொன்று நம்மளுக்கு அயன் வேணும், ஜிங்க் வேணும், மெக்னீஷியம் எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு வேணும். அப்போனா தான் டயர்ட் ஆக மாட்டோம், கிறுகிறுன்னு தள்ள மாட்டோம், கீழே விழுக மாட்டோம். ஸ்நாக்ஸ் மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்ற போது பசிச்சா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நான் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒன்று அவாய்ட் பண்ணிக்குவேன். தேவையில்லாமல் நம்ம எதையா எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ 7 நாள் ஸ்நாக்ஸ் அப்படின்ற போது ஒரு நாள் வாட்டர்மெலன் எடுக்கலாம், ஒரு நாள் பைனாப்பிள் எடுக்கலாம், ஒரு நாள் கொய்யாப்பழம் எடுக்கலாம், இல்லைன்னா பயிர் வகைகளை வேக வச்சு காராமணி, சுண்டல், அதுக்கப்புறம் வந்து வேர்க்கல்லை, இந்த மாதிரி வறுத்த வேர்க்கல்லை ஒரு 15 வேர்க்கல்லை அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்கறனால நீர் மோர் எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி கூட நீங்கள் நீர் மோர் 11 மணிக்கு காலையில் எடுக்கும்போது அதில் இஞ்சி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்களேன். வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளுக்கு பசி, கிரேவிங்ஸ் அந்த மாதிரிலாம் வரவே வராது. ஸோ ஸ்நாக்ஸ் அப்படின்றது உங்களோட ஆப்ஷன் தான். அதே நேரத்தில் PCOD, தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கவங்க
வெந்தயத்தை முளை கட்டி டெய்லி காலையில் 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்து டெய்லி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் ஃபால் ஆகுறதும் ஸ்டாப் ஆகும், நம்மளோட உள்ளே இருக்க இன்னர் ஆர்கன்ஸோட பிரச்சனைகளும் சரியாகும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வெந்தயத்தை வந்து தண்ணியில் உரைச்சு அந்த தண்ணியை கூட எடுத்துக்கலாம். டயட் சார்ட் இருக்குது. 4 விஷயம் சொன்னோமா, மைண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் நல்ல தூக்கம், தண்ணி குடிக்கிறது, உணவு முறை, 5ஆவதா எக்ஸசைஸ். இந்த வெயில் காலத்தில் எக்ஸசைஸ் பண்ணும்போது பயங்கர சொட்டிங் ஆகும், வேர்க்கும் தலையில். ஸோ வாரத்துக்கு 2 நாள் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டெய்லி வந்து ரொம்ப சொட்டிங் ஆகுது அப்படின்னா வெறும் தலைக்கு டெய்லி குளிச்சுக்கலாம். அந்த சொட்டிங் வந்து அந்த வேர்வை வடை அடிக்காது. உடனே காய வச்சுருங்க. ஃபேனில் தான் நான் காய வைப்பேன், அதான் ஒரே சொல்யூஷன். அது மாதிரி தண்ணி கண்டிப்பாக அதிகமாக எடுங்க, இல்லைன்னா டீடாக்ஸ் வாட்டர் கண்டிப்பாக எடுங்க. எக்ஸசைஸ் மஸ்ட்டு. ஈவினிங் பண்ணும்போது சில பேத்துக்கு ரொம்ப கிருகிருன்னு தள்ளுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மார்னிங்கே எக்ஸசைஸை முடிச்சுருங்க இந்த சம்மரில். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து மார்னிங்கில் வந்து இப்போ சம்மரில் தூங்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எந்திரிக்க ஆரம்பிச்சிரும், ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிரும். அதனால ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களோட மார்னிங் ரொட்டீன் ஃபஸ்ட்டு அப்படின்றது எக்ஸசைஸை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈவினிங்கில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னு வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது. என்னோடய ஃபஸ்ட்டு ரொட்டீன் அப்படின்றது எக்ஸசைஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. PCOD, தைராய்டு இந்த மாதிரி கண்டிப்பாக பிரச்சனை இருக்கவங்க, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி டீனேஜில் இருக்கவங்க, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, அதுக்கு நேரமாச்சு, எனக்கு டைம் இல்லை, குழந்தைய பார்க்கணும், இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிங்க. உங்களோட டயத்தை நீங்கள் தாங்க வந்து மேனேஜ் பண்ணணும். டயத்தை குறை சொல்லக்கூடாது. நம்ம மேலே இருக்க தப்பை வந்து டயத்தை சொல்லக்கூடாது. நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்குனா தான் வெயிட் லாஸ் பார்க்க முடியும். ஸோ 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக பண்ண முடியுங்க. பேலன்ஸ் டயட் மூலிமா நம்ம பண்ணும்போது நம்மளோட நோய்களும் குணமாகும். அதே நேரத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் ஹெல்த்தியாக நம்மளோட சந்தோஷப்படியே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக வாழவும் முடியும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, PCOD, நீர்க்கட்டி, இந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக சரி செய்ய முடியும். அதுக்கு நான் கண்டிப்பாக வரும் வாரங்களில் தனித்தனியாகவே வீடியோ போகிறேன். ஸோ இந்த ஏப்ரல் மந்த்து ஃபஸ்ட்டு வீக் டயட் சார்ட் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு டைரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே BMI கால்குலேட் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் கீழே லிங்க்கு தாரேன், போய் உங்களோட கலோரி என்னன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து உங்களுக்குன்னு ஒரு டைரி போட்டு கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். சூப்பரான வெயிட் லாஸ் பார்க்க முடியுங்க. ஸோ எல்லோரும் ரெடியா? எல்லோரும் ரெடி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.